ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ ஆதித்யா அங்கே வரவும், என்னடா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பா எனக்கு தூக்கமே வரலப்பா, வாங்கப்பா என் கூட படுக்க வாங்கப்பா, படுக்க வந்துட்டு எனக்கு கதையெல்லாம் சொல்லி கொடுங்கப்பா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே பாரதி பின்னாடியே வந்துருந்தாங்க. ஆதித்யா அங்கே வா படுக்கிறதுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாதுமா, நான் அப்பா வந்தால் தான் படுக்க வருவேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மித்ரா, மீனா, அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. ஆதித்யாவோட சத்தம் கேட்டு உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே ஆதித்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பா என் கூட வந்தால் தான் நான் படுக்கிறதுக்காக போகும் அப்படின்னு சொல்லவோ, இது கிட்டதுமே மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி இது அநியாயமாக இருந்துட்டு இருக்குது, இது போகிற போக்கே சரியில்லை, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மித்திராங்க நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஆதித்யாவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் குணமடைகிறதுக்காக ஆதி இந்த மாதிரிக்கு ஒரு அப்பாங்கிற பொய்யே சொல்லி வச்சா, ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் நீ எப்படி தான் சகிச்சிட்டு இருக்கியோ தெரியல அப்படின்னு மீனா மித்ரா கிட்ட சொல்லவும், அப்போ மித்ரா சொல்கிறாங்க, அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ ரொம்பவே விட்டு கொடுத்துட்டு இருக்கிற, நீ இப்படி விட்டு கொடுத்துட்டே இருந்தேன்னா அப்புறமா உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட போகிற மித்ரா அப்படின்னு சொல்லவும், உடனே மித்ரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும், அப்போ பாரதி ஆதித்யாவை கூப்பிட்றாங்க, இங்கே பாரு ஆதித்யா, நம்ம படுக்க போகலாம், அப்பா அவர் ரூம்லேயே படுக்கட்டும், அப்புறமா வருவார் அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, ஏன் கூட அப்பா படுக்க வர மாட்டாரா, அப்போ உண்மையிலேயே இவர் என்னுடைய அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதித்யா கேட்கவும், இது கெட்டதுமே ஆதி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆதித்யா, நீ அம்மா கூட போய் படுக்கப்போ, அம்மா உனக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்க, நான் நாளைக்கு உனக்கு கதை சொல்கிறேன் அப்படிங்கவோ, அதெல்லாம் முடியாதுமா, கட்டில் நீங்கள், நான், அக்கா, அம்மா, நம்ம 4 பேரும் கட்டில் படுக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் என் கூட தான் படுத்து தூங்கணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மித்ராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது, இது என்னது இப்படிலாம் இந்த பையன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்போ பாரதியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆதித்யா, நீ இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணினேன்னா அப்புறமா நான் அடி கொடுப்பேன் அப்படிங்கும்போது, போங்கம்மா அதெல்லாம் முடியாது, எனக்கு எங்கள் அப்பா பக்கத்தில் படுத்தாதான் நான் தூங்குறதுக்காக வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவோ, அப்போ ஆதி ஆதித்யாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் ஆதித்யா கேட்குற மாதிரிக்கு இல்லை. இதை பார்த்துட்டு மீனாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே கோபமாக வருது. எனக்கு வரக்கூடிய கோபத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குதுடி, இதை பார்க்கறதுக்காக நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்க மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கோம். மீனாவும் சொல்கிறாங்க, இங்கே பாரு மித்ரா, ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்குது, இது எங்கே போய் முடிய போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அப்போ பாரதி ஆதித்யாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு ஆதித்யா, நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்க மரியாதையை வரப்போறியா இல்லைன்னு சொல்லிட்டு ஆதித்யாவை தூக்குறதுக்காக போகும்போது ஆதித்யா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிருந்தாங்க. மூச்சு விடுறதுக்கே அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே பாரதி, ஆதி எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ ஆதி, உனக்கு என்ன ஆச்சுது ஆதித்யா, நான் பாரு உன் கூட படுக்கிறதுக்காக வரேன், அப்போ உன் பக்கத்தில் படுத்து உனக்கு கதையெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ஆதித்யா பழைய நிலைமைக்கு நல்ல மாதிரி ஆயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழ், அதுக்கப்புறமா பாரதியோட அம்மா பாட்டி எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ ஆதித்யாவுக்கு ஒரு வகையில் உடம்பு சரியில்லானதோ ஒரு வகையில் நல்லதாக தான் இருக்குது. அவன் கூடி சீக்கிரத்திலேயே பாரதியும் அதையும் ஒன்று சேர்த்து வச்சுருவான் போலுக்கு. அவன் உடம்பும் நல்லாகணும், அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் அதாவது ஒன்று சேர்ந்துடும் செய்யணும். இது எல்லாமே ஆதித்யாவோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாரதியோட அம்மாவும் பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யாவை ஆதி தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, சாரி மித்ரா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும், மித்ராவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னடி நடந்துட்டு இருக்குது, உன் கண் முன்னாடியே உன் வருங்கால கணவர் இன்னொருத்தி கூட அவன் ரூமில் படுக்கிறதுக்காக போக போகிறான், நீ என்னென்னா பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவும், அப்போ மித்ரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு மித்ரா, இது போகிற போக்கே சரியில்லை, நீ ரொம்பவே ஓவராகவே அவளுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், அப்போ மித்ரா சொல்கிறாங்க, அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டி, நான் எதை சொன்னாலும் உடனே அமைதியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு என் வாயை மூடிடு, ஆனால் ஊர் வாயை நீ மூட முடியாது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடக்கிற அக்கிரமங்களை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, இது எங்கே போய் கடைசியில் முடியுமோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அவங்க அம்மாவும் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. மித்ராவும் கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்னது, பாரதியோட ரூமில் ஆதி படுக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அவங்க கண்கலங்கி அழ ஆரம்பிக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா பாரதி கிட்ட அவங்க அம்மாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, இங்கே பாரு பாரதி, இன்னைக்கு நீங்கள் 4 பேரும் இங்கேயே படுத்துக்கோங்க, நாங்கள் வெளியே ஹாலில் போய் படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அடுத்த பார்த்தோம்னா அவங்க தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா நீயும் பாட்டி கூட படுக்க வந்துடுது அப்படின்னு சொல்லவும், உடனே தமிழும் சரி பாட்டி அப்படி
அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 4 பேரும் வந்து படுத்திருக்கவும் அப்போ வந்து பாரதி வந்து ஓரளவுக்கு அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மனசுக்குள்ள. என்ன இருந்தாலும் சரிதான், ஆதி வந்து ஏதோ நம்ம கிட்ட பக்கத்துல வர மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் கடவுள் செய்யல என்னன்னு தெரியல. எப்படியோ ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஆதித்யா வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா எனக்கு கதை சொல்லுங்கப்பா அப்படிங்கவோ உடனே ஆதி பார்த்தோம்னா ஆதித்யாவுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ஆதியும் ஆதித்யாவும் அப்படியே தூங்கின மாதிரிக்கு இருக்கவோ அப்போ வந்து தமிழ் வந்து அவங்க ரூமை விட்டு வெளியே போயிருந்தாங்க. அப்போ பாரதியும் பக்கத்தில் படுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் மித்ரா வந்து அதாவது ஆதி பாரதி படுத்திருக்கிற அந்த ரூமுக்கு கதை திறந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே மித்ரா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.